ஏலியன்கள் வேற்றுக்கிரகவாசிகள் சம்பந்தமா பொதுமக்களுக்கு எப்பவுமே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு. குறிப்பா ஆசிய நாடுகளை சேர்ந்த மக்களுக்கு இது சம்பந்தமான அதிகமான ஆர்வம் இல்லாட்டியும் கூட அமெரிக்க மக்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கு. அதே நேரத்தில் ஏலியன்கள் உண்மைதான் என்று சொல்லி நம்பக்கூடிய ஏராளமான மக்களும் இருக்கிறாங்க. உண்மையா பொய்யா இருக்கா இல்லையான்றதெல்லாம் விவாதத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏலியன்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்பக்கூடிய மக்கள் மற்ற நாடுகளோட ஒப்பிடுற நேரத்தில் அதிகமாகவே இருக்கிறாங்க. இப்படியான பின்புலத்தில் ஒரு ரகசியமான பொருள், மர்ம பொருள் ஏலியன்களோட சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுற பொருள் திரும்பவும் தோற்றம் அளிச்சிருக்கு. இது முதல் சந்தர்ப்பம் கிடையாது. இந்த மாதிரி தோற்றம் அளிச்சிருக்கிற அந்த மர்ம பொருள் என்ன, அது எங்கிருந்து உருவானது, ஏலியன்களுக்கும் இதுக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை பற்றின சில தகவல்கள் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். அமெரிக்காவில் அதிகமான திரைப்படங்கள் வெளியாகுது என்று சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்கர்கள் ஏலியன்கள் வேற்றுக்கிரகவாசிகள் இருக்குன்னு சொல்லி பெரும்பாலும் நம்பக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறதுக்கான எந்த ஒரு சான்றுகளும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாட்டியும் கூட அது ஒரு கட்டுக்கதையா ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் விஞ்ஞானிகள் நடத்துகிற ஆய்வுகள்லையும் ஏலியன்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற தகவல்கள் அடிக்கடி வெளிவாரது வழமையானது. அண்மையில் அமெரிக்காவினுடைய ஹவார்ட் பல்கலைக்கழகம் ஒரு மிக முக்கியமான ஆய்வு முடிவை அறிவிச்சிருந்தது. இது சோசியல் மீடியாவில் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயமாகவும் மாறியிருந்தது. ஏலியன்கள் வேற்றுக்கிரகவாசிகள் பூமியில மனிதர்களை போல மாறுவேடத்தில் வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலை ஹவார்ட் பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு முடிவாகவே அறிவிச்சிருந்தது. இது நகைச்சுவையான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டாலும் கூட இன்னும் ஒரு பக்கம் இதை நம்பக்கூடியவங்களுக்கு இப்படியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற ஒரு தூண்டுதலையும் இது ஏற்படுத்தி இருந்தது. இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பாலைவனத்தில் ஒரு விதமான மர்ம பொருள் தோற்றம் அளிச்சிருக்கு. இது என்னன்னு சொல்லி இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை, அது கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. இது சம்பந்தமான ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுமா, அது எங்க கொண்டு போகப்படும் என்றதெல்லாம் எந்த விதமான தகவல்களும் இதுவரைக்கும் வெளியாகல. லாஸ் வேகாஸ் போலீஸ் சில நாட்களுக்கு முதல்ல ஒரு சோசியல் மீடியா, அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் சில புகைப்படங்களை பதிவு செய்கிறாங்க. ஏலியன்களோட சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் என்று சொல்லி இதுக்கு முதல்ல மக்கள் நம்பின ஒரு விதமான மர்ம பொருள் அந்த புகைப்படத்தில் சோசியல் மீடியா பக்கங்களில் பதிவேற்றப்படுது. நாங்கள் இதுவரைக்கும் விசித்திரமான நிறைய சம்பவங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம், நிறைய பொருட்களை கண்டிருக்கிறோம். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இதை பற்றி உங்களுக்கு ஏதும் தெரியுமான்னு ஒரு விதமான நகைச்சுவையான பதிவா லாஸ் வேகாஸ் போலீஸ் தங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்களில் அந்த புகைப்படத்தை பகிர்ந்து கொள்றாங்க. அதுக்கு ஏராளமான கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஒரு பக்கம் நகைச்சுவையான கமெண்ட்ஸா இருக்கலாம், இன்னும் ஒரு பக்கம் ஏலியன்களோட இது சம்பந்தப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுற கருத்துக்களா இருக்கலாம். இப்படி ஏராளமான கருத்துக்கள் அதுல பதிவு செய்யப்பட்டிருந்தது. லாஸ் வேகாஸ்ல இருக்கிற ஒரு பாலைவன பகுதியில தான் இந்த மர்ம பொருள் கண்டுபிடிக்கப்படுது. கண்ணாடி வடிவமா இருக்கக்கூடிய ஒரு விதமான பொருள். அது என்னன்றது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஒரு மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுற சந்தர்ப்பத்தில் தான் ஹெலிகாப்டர்ல போலீஸ் அதிகாரிகள் பயணிச்சு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில், பாதுகாப்பு தரப்பு பயணம் செய்த சந்தர்ப்பத்தில் திடீரென்று சொல்லி இந்த பொருளை நாங்கள் கண்டம் என்றுதான் லாஸ் வேகாஸ் போலீஸ் சோசியல் மீடியா பக்கங்கள் அந்த புகைப்படத்தை பகிர்ந்திருக்கு. ஆனால் இந்த வந்திருக்கிற கமெண்ட்ஸை பார்க்குற நேரத்தில் இது ஏற்கனவே ஏற்கனவே ஒரு இடத்துல திடீரென்று சொல்லி தோன்றி மறைஞ்ச அந்த பொருள் தான் திரும்பவும் லாஸ் வேகாஸ் பாலைவனத்திலையும் தோற்றம் அளிச்சிருக்கு. இது கட்டாயம் ஏலியன்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏராளமான கமெண்ட்ஸ் வந்திருந்தது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சிலருக்கு ஞாபகம் இருக்க முடியும். அந்த காலகட்டத்தில் உலகத்தினுடைய பல பாகங்களையும் இருந்து இதே மாதிரியான ஒரு விதமான செவ்வக வடிவ பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இது கட்டாயம் ஏலியன்களோட சம்பந்தப்பட்ட ஒரு பொருளா இருக்கலாம் என்று சொல்லி அந்த காலகட்டத்திலேயே பரபரப்பா பேசப்பட்டிருந்தது. ஒரு உலோகத்தில் உருவாக்கப்பட்ட இல்லாட்டி ஏலியன்களால் உருவாக்கப்பட்டதா நம்பப்படுற ஒரு விதமான மர்ம பொருள். இது கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 12 அடி உயரமானது. ஒரு மனிதருடைய உயரத்தை விட இன்னும் கொஞ்சம் நீளமானதுன்னு சொல்ல முடியும். உலோகத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கு, செவ்வக வடிவத்தில் இருக்கு, கண்ணாடி மாதிரி இருக்கு, ரிஃப்ளெக்ட் பண்ணும். எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த பொருள்ல தெரிகிற மாதிரி தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி சிலர் நம்புற மாதிரி ஏலியன்களால உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல இந்த பொருள் தோன்றி மறைஞ்ச சந்தர்ப்பங்கள்ல திடீரென்று சொல்லி ஒரு பாலைவனத்தில் தோற்றம் அளிச்சிருக்கு. இன்னும் சில நாட்கள்ல அது திடீரென்று மாயமாகி இருக்கின்ற தகவல் தான் அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருந்தது. இது யாரால கொண்டு வரப்பட்டது, யாரால உருவாக்கப்பட்டது என்ற கேள்விகள் எல்லாம் நீண்ட காலமாகவே இருக்கு. ஏன்னு சொன்னா இது கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களை பொறுத்த வரைக்கும் மனித நடமாட்டம் இல்லாத இடங்களா பெரும்பாலும் இருந்திருக்கு. பெரும்பாலும் பாலைவன பகுதிகளாக இருந்திருக்கு. மனித கால் தடம் படாத இடங்கள்ல இருந்து இந்த மர்ம பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹெலிகாப்டர்ல பாதுகாப்பு தரப்பு பயணம் செய்யும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு மர்ம பொருள் இருக்கின்ற விஷயம்
கண்டுபிடிக்கப்பட்டு அது பிறகு செய்தியா வெளியாகி இருந்தது. முதலாவது பதிவான சம்பவம் உட்டா என்று சொல்லப்படுற பகுதியில் இருக்கிற பாலைவனத்தில் நவம்பர் 18ஆம் திகதி 2020 அது தோற்றம் அளிக்குது. நவம்பர் 27ஆம் அது திடீரென்று சொல்லி மாயமாகுது. அப்படி மாயமான அதே நாள்ல நவம்பர் 27ஆம் ருமேனியாவில் இருக்கிற ஒரு பாலைவனத்தில் 27ஆம் அதே நாள்ல வந்து அந்த மர்ம பொருள் தோற்றம் அளிக்குது. டிசம்பர் 2ஆம் திடீரென்று சொல்லி காணாம போனதா அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்படி அங்க காணாம போன மாயமான அந்த நாள்ல டிசம்பர் 2ஆம் கலிபோர்னியாவில இருந்து அதே மாதிரியான ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அப்ப அங்க தோன்றி மறைஞ்ச இந்த பொருட்கள் தான் வேற வேற இடங்கள்ல தோற்றம் அளிச்சு கொண்டிருக்கு. இல்லாட்டி ஏலியன்கள் இதை கொண்டு வந்து போட்டிருக்கலாம் என்ற தகவல்கள் அந்த காலகட்டத்தில் பரபரப்பா பேசப்பட்டிருந்தது. கலிபோர்னியாவில் டிசம்பர் 2ஆம் தோன்றின அந்த பொருள் டிசம்பர் 3ஆம் மாயமாகுது. திரும்பவும் டிசம்பர் 4ஆம் தோற்றம் அளிக்குது. அதுக்கு பிறகு நியூ மெக்சிகோவில் டிசம்பர் 7ஆம் அதே மாதிரியான ஒரு பொருள் தோற்றம் அளிச்சிருந்தது. இது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை அந்த காலகட்டத்திலேயே உருவாக்கி இருந்தது. இந்த மர்ம பொருள் ஏலியன்களோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி நம்பப்படுறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. 1968ஆம் ஆண்டுல ஒரு திரைப்படம் வெளியாகுது. சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம், ஏலியன்களோட சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம். கற்பனையான ஒரு கதை தான். 2001 ஸ்பேஸ் ஒடிசின்னு சொல்லப்படுறது அந்த திரைப்படத்தினுடைய பெயர். அந்த படத்துல வந்து ஒரு விதமான மர்ம பொருள் காட்டப்படும். ஏலியன்களால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுற ஒரு விதமான பொருள் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். அந்த படத்துல காட்டப்பட்ட மாதிரியான ஒரு பொருள் தான் இதுவரைக்கும் தோன்றி மறைஞ்சிருக்கு. இப்ப கடைசியா தோன்றியிருக்கிற அந்த பொருளும் அந்த திரைப்படத்தில் காட்டப்பட்ட மாதிரியான உருவத்தில் கிட்டத்தட்ட ஒரே விதமாக தான் இருக்குன்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கு. அப்ப அந்த படத்தில் சொல்லப்பட்ட மாதிரி ஏலியன்கள் கொண்டு வந்து போட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுற மாதிரி இப்ப தோற்றமளிச்சிருக்கிற இந்த மர்ம பொருளும் ஏலியன்களால் கொண்டு வந்து போடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுது. உண்மையா பொய்யான்றது இதுவரைக்கும் தெரியாது. இப்ப தோன்றியிருக்கிற இந்த மர்ம பொருள் எங்க இருக்கு, அது திடீரென்று சொல்லி மாயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதும் தெரியாது. இது சம்பந்தமா 3 கருத்துக்கள் இருக்கு. இதை நம்பக்கூடியவர்கள் முன்வைக்கிற வாதங்கள், இல்லாட்டி நிராகரிக்கக்கூடியவர்கள் சொல்ற கருத்துக்கள் என்று சொல்லி 3 விதமான கன்ஸ்பிரசி தியரி இதை சுற்றி இருக்கு. குறிப்பா முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, வெஸ்ட் வேர்ல்டு என்று சொல்லப்பட்ட ஒரு மிக பிரபலமான தொலைக்காட்சி தொடர் படமாக்கப்பட்ட இடங்கள்ல மிக முக்கியமான ஒரு இடம் தான் அந்த உட்டா என்று சொல்லப்படுற பாலைவன பகுதி. அந்த பாலைவன பகுதியிலிருந்து அந்த திரைப்படத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் அங்க போடப்பட்டிருக்கலாம். மக்கள் மத்தியில ஒரு பிரபல்யப்படுத்தல இல்லாட்டி விளம்பரப்படுத்தல முன்னெடுக்கிறதுக்காக அதை அவங்க வேணுமென்று சொல்லியே கைவிட்டிருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு விதமான கன்ஸ்பிரசி தியரியும் இருக்கு. அதே திரைப்படத்தோட சம்பந்தப்பட்ட அந்த திரைப்படத்தில் வேலை செஞ்ச சில நபர்கள் அதை ஒரு பிராங்க் செய்யறதுக்காக அந்த இடத்துல விட்டு வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு கருத்தும் கூட இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இது வந்து ஒரு அடையாளப்படுத்தப்படாத நபரால் உருவாக்கப்பட்ட ஒரு கலைப்படைப்பா இருக்கலாம் என்ற ஒரு விதமான நம்பிக்கையும் பலர் மத்தியில் இருக்கு. ஒரு கலைஞரால இது வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சிலர் நம்புறாங்க. ஆனா அதை உருவாக்குனது யாரு, அந்த கலைஞர் யாருன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவல்களும் யாருக்குமே தெரியாது. முதலாவது ஒரு நபர் உருவாக்கி இருக்க முடியும். அதை பார்த்து அடுத்தடுத்த இடங்கள்லையும் இன்னும் சிலர் அதை சேர்ந்து உருவாக்கி மக்கள் மத்தியில பேசுபொருள் ஆக்குறதுக்காக அதை காட்சிப்படுத்தி இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு கன்ஸ்பிரசி தியரியும் இருக்கு. மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கலிபோர்னியாவிலையும் உட்டாவிலையும் கண்டெடுக்கப்பட்ட அந்த மர்ம பொருளுக்கு அமெரிக்காவை சேர்ந்த கலைஞர்கள் குழு உரிமை கோர்றாங்க. இதை நாங்க தான் உருவாக்கணும்னு சொல்லி ஒரு குழு முதல்ல உரிமை கோர்றாங்க. இதை எங்களால் எப்படி தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி காணொளிகள் வெளியிடப்படுது. அது மட்டும் கிடையாது, இன்னும் இது மாதிரியான மர்ம பொருள் எங்கள்கிட்ட இருக்கு, $45,000 இருந்தா நீங்களும் கூட அதை கொள்வனவு செய்ய முடியும் என்ற தகவலும் அமெரிக்காவை சேர்ந்த அந்த கலைஞர்களால வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. சில நாட்களுக்கு பிறகு அமெரிக்காவை சேர்ந்த இன்னும் ஒரு கலைஞர்கள் குழு முன் வந்து அந்த குழுவால் இது உருவாக்கப்படலை, இதை நாங்க தான் உருவாக்கணும் என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா 2 தரப்பு உரிமை கோரினாலும் கூட அதை நிரூபிக்கிறதுக்கான இந்த விதமான அடிப்படையான ஆதாரங்களும் கிடையாது. நாங்க உருவாக்கணும்னு சொல்லி காணொளிகளை வெளியிட்டாலும் கூட அது திடீரென்று சொல்லி மாயமாகி இருக்கு. இவங்க உருவாக்கின எப்படி மாயமாக முடியும் என்ற கேள்விக்கான பதிலும் இதுவரைக்கும் கிடையாது. சிலர் சொல்ற மாதிரி இது சில நேரங்களில் ஒரு விதமான கலைப்படைப்பா இருக்கலாம், இல்லாட்டி யாரோ ஒரு குழுவால திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விதமான நடவடிக்கையா இருக்கலாம், இல்லாட்டி பலர் நம்புற மாதிரி இது வேற்றுக்கிரகவாசிகள் ஏலியன்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் சில நேரங்கள்ல இருக்கு. ஆனா உண்மை எதுன்றது இதுவரைக்கும் ஆதாரபூர்வமா கண்டுபிடிக்கப்படல, நிரூபிக்கப்படவும் இல்லை. எப்படி அமெரிக்காவில் தோன்றி மறைகிற இந்த மர்ம பொருள் என்னவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொளியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.